நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து RS நிழல்குடம் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு பணி முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு பயணிகள் பயன்பாடு திறந்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து கருமலைக்குளம் பிஎன்படி பேரூராட்சியில் நிழற்குடம் இல்லாத மரத்தடியில் என்ற நிலை இருந்தது. மருத்துவர் ஐயா அவர்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு நீங்க நிழற்குடம் கட்டி அவர்கள் ரோட்டில் வந்து மழையிலையும் வெயிலும் நிற்காம நிழற்குடம் கட்டுங்கன்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் அண்ணன் GK மணி அவர்கள் எல்லாம் எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய அதன் அடிப்படையில் இன்னைக்கு கருமலைக்குடல் பஸ் நிலையத்திலும் ஒரு நிழற்குடம் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் நவீனமான முறையில் இன்னைக்கு சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் கட்டியிருக்கின்றோம். 4 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று 4 ஆண்டு நிறைவடைஞ்சிருக்கு. இப்போ எவ்வளோ திட்ட மதிப்பீட்டில் பணிகள் செஞ்சிருக்கு, என்ன எது செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது? சட்டமன்ற உறுப்பினர் நிதியில 12 கோடி திட்டத்தை ஒரு ஆண்டுக்கு 3 கோடி 4 வருஷம் முடிஞ்சது. 5வது நிதி வந்திருக்குது. 12 கோடி திட்டம் தொகுதியில் இருக்கிற கிராமப்புற மக்களுக்கு அனைத்து ஸ்மார்ட் கிளாஸ்ல இருந்து அங்கன்வாடியிலிருந்து ரோடில் இருந்து நிழல் கூடத்துல இருந்து டேங்க் மேல்நிலை டேங்கில் இருந்து சுத்திகரிப்பு நிலை வரைக்கும் அனைத்து மக்களுக்கும் கூடுதல் வகுப்பறை வரைக்கும் பார்த்து இந்த அரசாங்க பணத்தை 12 கோடி ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். மக்கள் வரவேற்கிறார்கள், பாராட்டுகிறார்கள். இப்ப 3 கோடி மறுபடியும் வந்திருக்கு. அந்த பணத்தை கிராமத்துக்கு பூரா போய் பார்த்து தேவையை அறிஞ்சு பண்ண போறோம். அதே மாதிரி கோரிக்கை வச்சோம் சட்டமன்றத்தில். கிட்டத்தட்ட 750 கோடி திட்டம் பொது நிதி, அரசாங்க பொது நிதியிலிருந்து சாலை மேம்பாட்டு திட்டம், நபார்டு திட்டம், பாலமர திட்டம், நம்ம தூர்வாரது மேட்டூர் அணையை வண்டல் மண் தூர்வார திட்டம், பேருந்து திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு நிதி நம்ம வாங்கியிருக்கிறோம். ஆகவே மேட்டூர் அனைத்து விதமான அடிப்படை வசதி பாருங்க. 8 கோடி ரூபாய் திட்டத்தில் பேருந்து, புதிய பேருந்து வாங்கி கொடுத்திருக்கோம். அப்படி பார்த்து என்னோட மக்கள் வாக்களித்த மக்களுக்கு, மேட்டூர் மக்களுக்கு தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து வளர்ச்சி, பாதுகாப்பட்ட குடிநீர் பாத்தீங்க, சிடி ஸ்கேன் வாங்கி கொடுத்துருக்கேன். சென்னை ஓமந்தூர் மருத்துவமனையில கூட அந்த சிடி ஸ்கேன் இல்லை. 16 ஸ்லேஸ் கொண்ட சிடி ஸ்கேன் மேட்டூர் அரசு தலைமுறையில போராடி கேட்டு வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாரும் வெளியில அந்த சிடி ஸ்கேன் எடுத்தா 5000 500 ரூபாயில எடுத்துருவாங்க. சென்னையில கூட இல்லை, புது லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வாங்கியிருக்கேன். பாமகவில் இப்போ நிலவரம் அந்த அசாதாரண சூழ்நிலை வந்து இன்னும் 1 மாதத்துல வந்து சரியாயிருன்னு சொல்லியிருக்கோம். அது சம்பந்தமா மருத்துவர்கிட்டையும் தலைவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, அது எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு? நான் பாருங்க, 19ஆம் தேதி பொதுக்குழு போட்டோம். அதில் அனைத்து நிருபர்களும் கேள்வி கேட்டோம். சூழ்நிலையும் சாமி ஜாதகம்லாம் கேட்டோம். இன்னும் 1 மாத காலத்துல இந்த சூழ்நிலை மாறி ஒன்றிணைந்து பாமக வலுவான கட்சியா மாறுன்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்கேன். எதிர்கட்சிங்க இதை கூப்பிட்டு குளிர் காயிறாங்க. ஆகவே இது வந்து நீர் குமிழி, நான் சொல்லியிருக்கேன், தண்ணியில் வர முட்டை மாதிரி நீர் குமிழி, அதில் தோன்றும் மறைஞ்சிரும். ஆகவே இந்த பிரச்சனை வந்து இது எங்களுக்குள்ள நடக்கிறது. இது ஒரு திருஷ்டி மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் மக்கள் மகாபலிபுரத்தில் கூடணும். அதுக்கு 500 பூசணிக்காய் சுத்தி இருந்தா பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் சுத்தாம ஏமாந்துட்டோம். அந்த வெளிப்பாடு தான், அந்த கண் திருஷ்டி தான். இப்படி இது எங்களுக்குள்ள வர்றது எங்க குடும்பம். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.